ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிற ரெசிபி முறுக்கு. இந்த முறுக்கு எல்லார் வீட்லேயுமே மேரேஜோ இல்லை விசேஷமோ எல்லா இடத்துலையுமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. பச்சரிசினா இன்னும் நல்லாயிருக்கும். அதை ஊற வைங்க, 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. ஸோ அதை நல்லா நம்ம அரைச்சிக்குவோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்தம்பருப்பு. நம்ம அந்த 1/2 கப் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து அதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம அரைச்ச அரிசி மாவோட இந்த உளுந்தம்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கணும். எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நல்லா நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகா பொடி கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இதில் ஜீரகம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது ஜீரகம் முறுக்கோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்ரு இதுக்கெல்லாம் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இதாக திக்காக முறுக்கு உரலில் போடுற அளவுக்கு இப்போ நம்ம கொண்டு வரணும். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அந்த உளுந்தம்பருப்பு பொடி தண்ணியை ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துடும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக தெரியுது. இப்போ பாருங்கள், தண்ணி ரொம்ப தெரியலை. இப்போ நம்ம முறுக்கு உரல் அச்சில் பார்த்து அதில் முறுக்கு உரலில் ஃபில்லப் பண்ணி எண்ணெயில் புளிய போகிறோம். ஸோ முறுக்கு உரலில் ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் முறுக்கை வறுக்கிறதுக்கு எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளியணும். முறுக்கு புளியும் போது அந்த ஆயிலேருந்து நமக்கு புகை நம்ம கையில் அடிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ முறுக்கு புளியும் போது எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் முறுக்கை புளிஞ்சு விட்ருங்க. ஸோ எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ முறுக்கு கொஞ்சம் ரெடியானோன்னா பபிள்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. ஏன்னா ஆயில் கையில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக முறுக்கு சுடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். யார் வேணாலும் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஆயிலை வடிய விட்டு எடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கெலாம் ஆயில் வடிகிறக்கு மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வச்சிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஸோ 1 பை 1 கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.